பார்டர் மார்க் எடுத்திருக்கீங்களா? எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியலையா? மதில் மேல் பூனை மாதிரி முடிச்சுட்டு நிற்கிறீங்களா? வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜ், இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்காமல் ப்ரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணாதீங்க. என்எம்சி ரெகக்னைஸ்டு, நீங்கள் சேர போகிற காலேஜ் என்எம்சி அப்ரூவல் வாங்கினதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபீஸ்னு சொன்னதும் டியூஷன் ஃபீஸை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. ஹாஸ்டல் ஃபீஸ், புக் ஃபீஸ், இன்ஸ்ட்ருமெண்ட், மிஸ்சேலினியஸ் ஃபீஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஹாஸ்டல் அண்ட் சேஃப்டி, அங்கே ஃபுட்டு எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க, குவாலிட்டியாக இருக்கா, ரூம்ஸ் எல்லாம் எப்படி நீட்டாக வச்சுருக்காங்களா, க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களா, லேப், லைப்ரரி, சிமுலேஷன் ஃபெசிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கியமான விஷயம் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்போசர், பேஷண்ட்ஸை வச்சு டீச் பண்ணுறாங்களா, ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருக்கா, பெட் கவுண்டு மினிமம் 300லேருந்து 500க்குள்ளே இருக்கணும். ஹாஸ்பிட்டல் காலேஜ்குள்ளே அட்டாச்சாகி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ப்ரைவேட் காலேஜில் சேர்றதை விட ஃபாரின் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் இப்படி தான் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. ப்ளீஸ் வெயிட், இந்த 3 விஷயங்களை முக்கியமாக நோட் பண்ணுங்கள். டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் இதோடு சேர்த்து விசா அண்ட் ட்ராவல் காஸ்ட்டும் ஆட் ஆகும். எஃப்எம்இஜி டெஸ்ட்டு, நீங்கள் ஃபாரினில் டாக்டர் டிகிரி வாங்கினாலும் இந்தியாவில் இந்த டெஸ்ட்டு எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். கிளைமேட் அண்ட் லைஃப் ஸ்டைல், அந்த கண்ட்ரியில் வெதர் எப்படி இருக்கும், உங்களால் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, இந்தியன் ஃபுட் கிடைக்குமா. ஏஜென்ட் வெரிஃபிகேஷன், ஏஜென்சி மூலமாக போகிறீங்கன்னா அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஜாயின் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு கட்டத்தில் எமர்ஜென்சின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, இல்லை வேறு யாரை காண்டாக்ட் பண்ணணும், அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்கள். இப்போ சொன்ன இந்த 2ல் எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் பேரண்ட்ஸோட இன்கம், குடும்ப சூழ்நிலை இதை பற்றியெல்லாம் நல்லா யோசித்து தெளிவாக ஒரு முடிவெடுங்க. ட்ராப் இயரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்.